மீனா சொல்கிறத கேட்டு ஸ்ருதி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையான்றாங்க. ஆமாம், நான் என் தங்கச்சியோட அந்த ஹாஸ்பிட்டலில் தான் கேட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ், எனக்கு தாங்க முடியல, யார்கிட்ட சொல்லணும் போல, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஸ்ருதி, தயவுசெய்து சொல்லிடாத. சரி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இது எப்படிங்க நடக்கும்? ரெண்டாவது எப்படி? ஒன்றும் புரியலையே. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நின்றுடுச்சா? ஒன்றுமே புரியலையே. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்தையே இல்லையே, இப்போ தானே இந்த குழந்தை தானே, ரெண்டாவது குழந்தை எப்படி? ஒன்றுமே புரியுது. யார்கிட்ட சொல்கிறது? யார்கிட்ட சொல்லாதீங்க ஸ்ருதி ப்ளீஸ் ஸ்ருதி அப்படின்றாங்க. சரி மீனா, நான் யார்கிட்ட சொல்லலை, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே ஸ்ருதி ரவி கிட்ட போயிட்டு, ரவி உனக்கு விஷயம் தெரியுமான்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னோடனே, இந்த மாதிரி அவங்க செக்கப் பண்ண போனாங்களா ரோஹிணி, அப்போ ரெண்டாவது குழந்தைக்காக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி குழந்தை இல்லைல்ல, எப்படி ரெண்டாவது குழந்தை வர முடியும் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைக்குது. யார் ஒன்று சொல்கிறது? மீனா தான் எனக்கு சொல்லாங்க. அவங்க தங்கச்சி வேலை செய்கிறாங்கல்ல, அப்போ தான் தெரியுமா இந்த விஷயத்தை பாருங்களேன், வீட்டில் யார்கிட்டையுமே அவங்க சொல்லவே சொல்லலை அப்படின்னோடனே, அப்படி எப்படி இருக்க முடியும்? சான்ஸே இல்லையே, ஏதோ நடந்திருக்கு, இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னோடனே, ஐயோ யார்கிட்ட சொல்லாத, நான் மீனா கிட்ட சொல்லியிருந்தேன், யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன், அவங்க என்னை தப்பாக நினச்சிப்பாங்க ரவி, ப்ளீஸ் ரவி யார்கிட்ட சொல்லாதனா. சரி சரி நான் சொல்லலை அப்படின்னு, முத்து உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரவி முத்துக்கிட்ட சொல்லிடுறாரு. இந்த மாதிரி விஷயம்னு சொல்லிட்டு, அதை கேட்டு முத்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் மூத்த மருமகளை தூக்கி தலைமையில தூக்கின்னு ஆடிட்டு இருந்தீங்கல்ல, அவங்க உங்ககிட்ட எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்க பாருங்கள், இது ரெண்டாவது குழந்தை அவங்களுக்கு அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜயா உடனே கூப்பிடுறாங்க ரோகிணியை, ரோகிணி இங்கே வர போறியா போயிடலையா அப்படின்னு. ரோகிணி வராங்க. உண்மையை சொல்லிடி, உனக்கு ஆல்ரெடி கர்ப்பம் தரிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ரோகிணி. இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உன் மேலே அப்போவே சந்தேகம் இருந்தது, ஏன்னா உன்னை பற்றி விஷயம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது, நீ எங்கே இருந்த, எங்கே பிறந்த, எங்கே வளர்ந்த, என்ன கதை, உங்கள் சொந்தக்காரங்க யார், எதுவுமே எனக்கு தெரியாது. உங்கள் அப்பாவை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. உன் அப்பா இருக்கான்ற, ஜெயிலில் இருக்காருன்ற, என்னென்னமோ கதை சொல்கிற, ஆனால் அது எல்லாமே உண்மை தான் இப்போ வரைக்கும் நான் நம்பி இருந்தேன். ஆனால் இப்போ நீ பண்ண வேலை இருக்கே, பெரிய வேலை இது, உண்மையை சொல்லு. முதல்ல நீ ஆல்ரெடி உண்டாயிருந்தியா, இது ரெண்டாவது குழந்தையா உனக்கு, உண்மையை சொல்ல போறிய பேரன்னு பயங்கரமாக கத்துறாங்க. வேறு வழி இல்லாமல் ரோஹிணி ஆமாம் அத்தை, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த அவனுக்கு அப்புறம் தான் நான் என் வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உங்கள் பையனை, இங்கே பாருங்கள், உங்கள் கல்யாணம் பண்ணது வேணால் நான் அப்படி இருக்கலாம், ஆனால் இப்போ வரைக்கும் சொல்கிறேன், இவரை நான் நேசித்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கிறிஸ்டினும் எனக்கு ஒரு பையன் இருக்கா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடி பாவி இப்படி ஏமாத்திட்டீரி அப்படின்னு. ஐயோ கிறிஷி இவங்க பையனா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க மீனா. பார்த்தீங்களா இவங்களாம் இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, சே இப்படி நான் நம்பினேனே உன்னை, என்னை ஏமாத்திடி, நீ எல்லாம் ஒரு ஆளா, உன்னை போய் நான் நம்பின பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு. அம்மா பாருமா இப்படிலாம் ஏமாத்திருக்கா பாருமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. மனோஜ் நான் சொல்கிறத கேளு மனோஜ் அப்படின்னு, நீ சொல்லாத எதுவுமே, என் பேரை கூப்பிட கூட உனக்கு அருகதை கிடையாது, என் பையனோட பேரை கூப்பிட்டு அப்புறம் அவ்வளோதான் உனக்கு, சே உனக்கு அசிங்கமாக இல்லை, இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுட்டு இந்த வீட்டில் பூந்துட்டுருக்கிய நீ, எங்களெல்லாம் ஏமாத்திட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, மரியாதை வீட்டை விட்டு வெளியே போயிடு, அப்புறம் அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அப்படியே ரோகிணி இது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. ஐயோ நம்ம இந்த வாட்டி உண்மையை சொன்னோம், முடிஞ்சது நம்ம கதை, கண்டிப்பாக என் மாமியாரும் என் வீட்டுக்காரும் சேர்ந்து என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க, கண்டிப்பாக இது நடக்கவே கூடாது அப்படின்னு. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல புரிய போயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. விஜயா சொல்கிறேன் அத்தை, எல்லாத்தையும் சொல்லிடுறேன், நடந்ததெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னோடனே, சொல்லு. ஆமாம் அத்தை, இது எனக்கு ரெண்டாவது குழந்தை தான் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற? அப்போ ஃபஸ்ட்டு இல்லை அத்தை, கல்யாணம் ஆன புதுசில் 3 மாதத்துலேயே எனக்கு நின்றுடுச்சு, இந்த விஷயத்தை நான் வெளியே சொன்னேன்னா அப்போ அவருக்கு வேலை கூட கிடையாது, அந்த டைமில் எப்படி அத்தை, அதனால தான் நான் மறைச்சிட்டேன், அதனால தான் நான் அபார்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாங்க. விஜயா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதோட முடியுது.